Hi dears, welcome to SK Phonics and Spoken English Academy. I am your Saravana Kumar. So இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? வேர்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற டாபிக் ஆல்ரெடி நம்ம போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த டாபிக் போயிட்டு இருக்குது. அதில் இன்னைக்கு டே 4க்கான கிளாஸ் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், இன்னைக்கு எடுத்துக்கிட்ட டாபிக் என்ன அப்படின்னா V plus C மெத்தட். V plus C அப்படின்னா அது என்ன சார் மீனிங்கு? வவ்வல் ப்ளஸ் கான்சோனன்ட். அதாவது வவ்வல்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உயிரெழுத்து ப்ளஸ் உயிரெழுத்து அடுத்து ஒரு மெய்யெழுத்து வச்சு வேர்டு வந்துச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம ஃபோனிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்கலாங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்க வேண்டியது OAR அப்படின்னு வேர்டு எடுத்துருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போது எந்த பேட்டர்னு V plus C இப்படி வருது அப்படின்னா இந்த ரெண்டு வவ்வல் வரும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், முன்னாடி இருக்க வவ்வல் லாங் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ரெண்டு வவ்வல் இருக்கும்போது முன்னாடி இருக்க வவ்வல் லாங் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அந்த வியோட லாங் சவுண்டு என்ன வருமா, என்ன லெட்டர் இருக்குதோ அந்த சவுண்ட் வந்துடும் இல்லைங்களா? அடுத்து ரெண்டாவது என்ன மாறும், சைலண்ட் மாறும். ரெண்டாவது என்ன மாறும், சைலண்டாக மாறிடும். அதான் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்குறோம். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இப்போ பாருங்கள். இப்போ OAR அப்படின்னு இருக்குது. இப்போ ஓங்கிறதும் வவ்வல் தான், ஏங்கிறதும் வவ்வல் தான் இல்லைங்களா? இப்போ ஓவோட லாங் சவுண்ட் என்ன சார்? ஓவோட லாங் சவுண்டு ஓ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓவோட லாங் சவுண்டு ஓ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லாங் சவுண்ட் என்னது, வவ்வலுடைய நேம் தான் லாங் சவுண்ட் சொல்லுவாங்க. இப்போ ஏவோட லாங் சவுண்ட் என்னது, ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஈயோட லாங் சவுண்ட் சொல்லுவோம் ஈ அப்படின்னு சொல்லுவோம். ஐயோட லாங் சவுண்டு ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஓவோட லாங் சவுண்டு ஓ அப்படின்னு சொல்லுவோம். யூவோட லாங் சவுண்டு ஊ இல்லாட்டி யூ அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ப்ரீவியஸாக பார்த்துருக்குறோம் இல்லை, அதே கண்டினியூட்டி தானே பாருங்க. ஓவோட லாங் சவுண்டு ஓ கிடைக்கும். ரெண்டு வால் ஒட்டு விட்டு இருக்குதா, முன்னாடி இருக்க லாங் சவுண்டாக மாறிடுச்சு. அப்போ ரெண்டாவது என்ன இருக்கு, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சைலண்டாக மாறிடும். அப்போ இந்த ஏ என்ன இருக்கு நமக்கு, சைலண்ட். அடுத்து ஆருக்கு என்ன சார் சவுண்டு, ஆர்னா இல்லையா? ஆர்னா இப்போ சொன்னப்போ OAR அப்படின்னு என்ன பண்ணோமா, ஓ அப்படின்னு என்ன சொன்னோம் சார், ஓ அப்படின்னு. அப்போ OAR அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை ஓ அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அடுத்து OAK அப்படின்னு பாருங்க, அதே சேம் தான். ஓனா என்ன லெட்டர் வரும், ஓ. ஏன்னா ஓவும் ஏவும் வவ்வல் இல்லையா? ரெண்டு வவ்வல் விட்டு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வவ்வல் லாங் சவுண்ட் ஓ. ரெண்டாவது ஏன் நமக்கு சைலண்ட், ஏன் வந்து சைலண்ட். அடுத்து கேக்கு என்ன சார் சவுண்டு, கேனா இக் அப்படிதானே, கேனா இக் அப்படின்னு சொன்னது. சொன்னப்போ என்ன லெட்டர் இருக்குது, ஓ இருக்குது இக் இருக்குது. அப்போ என்ன வரும் நமக்கு, ஓக் அப்படின்னு. அப்போ OAK அப்படின்னு வேர்டு வந்து அப்படின்னா அது எப்படி படிக்கணும், நம்ம ஓக் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க AIM அப்படின்றது. இது எப்படி சார் ரீட் பண்ணுறது, ஏவும் வவ்வல் ஐயும் வவ்வல் இல்லையா? இப்போ ஏவோட லாங் சொன்னது, ஏவோட லாங் சவுண்ட் ஏ. அப்போ ஐ என்னவா இருக்கும், ஐ வந்து சைலண்ட். அப்போ என்ன பேலன்ஸ் இன்னும் எம் இருக்குது. அப்போ எம் என்ன சொல்லணும், நம்ம இம் அப்படின்னு ரீட் பண்ணணும். இப்போ என்ன இருக்குது பார்ப்போம், இங்கே ஏ இருக்குது இங்கே இம் இருக்குது, ஐ தான் சைலண்டாக ஆயிடுச்சு. அப்போ ஏ அப்படின்னு வரும். எப்படி படிச்சிருப்பதுக்கு முன்னாடி AIM அப்படின்னா ஏம் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஏம்னு நம்ம என்ன படிப்போம், ரீட் பண்ணியிருப்போம். ஆனால் இது எப்படி படிக்கணும், ஏம் அப்படின்னு சொல்லி என்ன படிக்கணும், ஏம் அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். ஐ சைலண்டாக மாறிடும். அடுத்து பாருங்க EAT, இ வவ்வல் ஏ வவ்வல் இல்லையா? ஈயோட லாங் சவுண்ட் என்ன சார், ஈயோட லாங் சவுண்டு இ அப்படின்னு இல்லையா? அடுத்து ஏ வேணா இருக்கு, அப்போ ஏ சைலண்ட். அப்போ பேலன்ஸ் என்ன டி இருக்கு. டீயோட லாங் சவுண்ட், டீக்கு சவுண்ட் என்னது, டீனா இட் இல்லையா? அது சொன்னாப்போ இங்கே இ இருக்குது இங்கே டி இருக்குது. அப்போ என்ன வரும், இ இட். அப்போ என்ன சவுண்ட் வருது, ஈட் அப்படின்னு சவுண்ட் வருது. அப்போ EAT அப்படின்னு லெட்டர் வருது அப்படின்னா இது எப்படி ரீட் பண்ணணுமா, ஈட் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க EEL, ரெண்டுமே என்னது, ரெண்டு ஈமே வவ்வல் தான். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமா, லாங் சவுண்டா. இப்போ ஈக்கு லாங் சவுண்டு இ. அடுத்து இன்னொரு என்ன வருது நமக்கு, வழக்கம் போல சைலண்ட். அடுத்து எல்லுக்கு என்ன சவுண்டு,
எல்லுனா இல், அப்படிதானே? எல்லுனா இல் அப்படின்னு சவுண்ட் வரும். அப்ப என்ன சொல்லுவோம்? அப்போ ஈ இருக்குது, இல் இருக்குது, அப்படின்னா நமக்கு ஈல் அப்படின்னு சவுண்ட் வரும். அப்ப இ இ எல் அப்படின்னு லெட்டர் வந்தா எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? ஈல் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க, ஓ ஏ டி. ஓன சவுண்டு வவல் சவுண்டு, ஏன சவுண்டு வவல் சவுண்டு இல்லையா? வவல் லெட்டர் ரெண்டுமே வவல் லெட்டர், வவல் சவுண்டு தான். அப்பனா நமக்கு வவல் லெட்டர்னால ஓவோட லாங் சவுண்டு ஓ. அப்ப ஏன் அவருக்கு நமக்கு வழக்கம் போல சைலண்ட் இல்லையா? அடுத்து பண்ணாதுக்கு அடுத்து டி இருக்குது, டீனா இட். இப்போ சொல்லுங்க சார், ஓ ஏ டி என்ன இருக்குது? ஓ இருக்குது, இங்க டி இருக்குது, இட் இருக்குது இல்லையா? அப்ப நான் நமக்கு ஓட் பண்ணுவோம். அப்ப ஓ ஏ டி அப்படின்னு வேர்டு வந்துச்சுன்னா இந்த வேர்டு என்ன பண்ணணும்? ஓட் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க, ஏ டி ஈன்னு இருக்குது. ஏன்னா சார் ஏங்கிறது வவல், ஈங்கிறது வவல் இல்லையா? சாரி, இந்த ஒரு பேட்டர்ன் மாற்றி கொடுத்தாச்சு. சரி தான் கவனிங்க. ஏன்னா வவல் ப்ளஸ் கான்சோன் ப்ளஸ் வவல்னு கொடுத்துட்டோம் ஓகேவா? ஒரு பேட்டர்ன் மட்டும் மாறிடுச்சு. ஸோ ஓகே பரவாயில்ல, என்ன ரீகால் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இதுவும் வவல், இதுவும் வவல். இப்போ முன்னாடி ஒரு லாங் சவுண்டு, இது ப்ரீவியஸாக பார்த்துருப்போம் இல்லைங்களா? ரைட்டு, அதே தான். அப்போ ஏவோட லாங் சவுண்டு ஏ தான், டீக்கு லாங் சவுண்டு விட்டு, லாஸ்ட் ஒரு வேர்டில் ஈ வந்துச்சுன்னா ஈ என்னது? சைலண்ட். லாஸ்ட்டில் ஒரு வேர்டில் ஈ வருது அப்படின்னா அந்த ஈ என்ன இருக்கும்? சைலண்ட் லெட்டராக இருக்கும். இப்போ என்ன சொல்லுவாங்கப்பா? ஏ இட் அப்படின்னா வரும் ஏட் பண்ணுவோம். அப்போ ஏ டி இ அப்படின்னு லெட்டர் வந்துச்சுன்னா என்ன பண்ணி நம்ம ஏட் அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க, இ இ கே ரெண்டு ஈமே அது வவல். அப்படின்னா வரும் ஃபர்ஸ்ட் இ லாங் சவுண்டு, ஃபர்ஸ்ட் இ லாங் சவுண்டு, ரெண்டாவது ஈனா வரும் நமக்கு சைலண்ட். அடுத்து கே என்னது? கேனா இக். அப்போ இருக்க சொல்ல சார், என்ன ஈ இருக்குது, இங்கே இக்கு இருக்குது. அப்படின்னா நமக்கு ஈ அப்படின்னு சவுண்டு வரும். என்ன சவுண்டு கிடைக்கும்? ஈ அப்படின்னு சவுண்டு கிடைக்கும். அப்போ இ இ கே அப்படின்னா இந்த ஈ அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க, இ இ பி. இ வவல், இ வவல். அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ஈக்கு லாங் சவுண்ட் கொடுக்குமா? ஈயோட லாங் சவுண்டு ஈ தான். அடுத்து ரெண்டாவது ஈனா நமக்கு அப்போ இது வந்து சைலண்டாக மாறும். அடுத்து பி என்னவா இருக்கும்? பி வந்தா இப் இல்லையா? அப்ப இ இ பி அப்படி என்ன இருக்கீங்க? ஒரு இ லாங் சவுண்டும் இன்னொரு இ சைலண்ட், அடுத்து பிக்கு இப்பு. அப்ப என்ன நமக்கு இ அப்படிங்கிற சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப இ இ பி அப்படின்னு லெட்டர் வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? இ அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நமக்கு அந்த வி ப்ளஸ் சி மெத்தட் இல்லையா? இதே மாதிரி தான் அகைன் 4 வேர்ட்ஸ் வரும்போது என்ன பண்ணுமா? 4 லெட்டர்ஸ் 5 லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது பார்த்தோம்னா இந்த கான்செப்டாக வச்சு தான் என்ன பண்ணணும்? நம்ம ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா 1 or 2 டைம்ஸ் என்ன பண்ணுங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுங்க சரிங்களா? ரிமைண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம என்ன லெட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது பார்த்தோம்னா அந்த வேர்ட்ஸ் ஈஸியாக ப்ரொனன்சியேஷன் பண்ண நம்ம கற்றுக்க முடியும். ஓகேங்களா? தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அதே மாதிரி ரோல் பண்ணி பார்க்காதீங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பிடிச்சிருப்பா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த யூசேஜ் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைக்கணும் அப்படி மாதிரி நினச்சி நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ கன்டினியூ பண்ணலாமா? அடுத்து பாருங்கள், வி ப்ளஸ் சி ப்ளஸ் சி அப்படின்னா சார் வி ப்ளஸ் அப்படின்னா வவல் ப்ளஸ் கான்சோனன்ட் ப்ளஸ் கான்சோனன்ட், அதாவது உயிர் ப்ளஸ் மெய் ப்ளஸ் மெய் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் அடுத்தது எடுத்துருக்கும் இல்லைங்களா? ஸோ நிறையா பேர் கேட்குறீங்க, ஸோ ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆன்லைன் கிளாஸ் நம்ம அகாடமியில் போயிட்டு தாங்க இருக்குது ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸ் பற்றி ஏதோ டீட்டெயில் வேணும் அப்படின்னாலோ இல்லை மெட்டீரியல்ஸ் பற்றி ஏதோ டீட்டெயில் வேணும் அப்படின்னாலோ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு, அதாவது போர்டில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணுங்கள், டீட்டெயில் கேட்டுக்குங்க. ஸோ இப்போ கன்டினியூ பண்ணலாம். இப்போ வவல்ஸ் ப்ளஸ் கான்சோன் அந்த டாபிக் பார்க்க போகிறோம். இதை பாருங்களேன், ஏஎன்டின்னு இருக்குது. ஏங்கிறது என்னது? வவல், என்னங்கிறது கான்சோனன்ட், டீங்கிறது கான்சோனன்ட் இல்லையா? இப்போ இதுக்கு எப்படி வரப்பா? ஏக்கு ஆ அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது? ஆ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்னக்கு என்ன சவுண்டு? இன் சவுண்டு இல்லையா? என்ன சவுண்டு? நமக்கு இன் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து டீக்கு என்ன சவுண்டு? டீனா இட்டு சவுண்டை கொடுக்கும் இல்லைங்களா? டீ என்ன சவுண்டு கொடுக்கும்? இட் சவுண்டை கொடுக்கும். இப்போ சொல்லுவாங்கப்பா, இப்போ ஆங்கிறது வவல் அப்படின்னா பண்ணுங்க ஆவை,
எதுவுமே பண்ண மாட்டோம், அதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்த நாள் இருக்குது இன்னும் கான்சனண்ட், இட்டும் கான்சனண்ட். அப்போ ஆண்ட் அப்படின்னு வருது. என்ன வருது? ஆண்ட் அப்படின்னு வருது. ஒருவேளை நம்ம அடுத்த ஸ்ட்ரக்சர் வரும்போது பார்ப்போம். என்னது? வி பிளஸ் சி பிளஸ் வி வந்துச்சு அப்படின்னா இந்த சி வந்து இங்கே இருக்க வியோட பிளண்ட் ஆகும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அந்த சி வந்து வியோட பிளண்ட் ஆகக்கூடியதெல்லாம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு பார்க்கறது ஃபுல்லாகவே அது ரெண்டு கான்ஸ்டன்ட் மட்டும் தான் கடைசியில் பார்க்கணும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. ஈக்கு என்ன சார் சவுண்டு? ஈயோட ஷார்ட் சவுண்டு ஏ இல்லையா? எப்படி ஆவோட ஷார்ட் சவுண்டு ஆ அப்படிங்கிறமோ ஈயோட ஷார்ட் சவுண்டு ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஷார்ட் சவுண்டு? ஏன்னா ரெண்டுமே என்ன லெட்டரு? கான்சனன்ட் லெட்டர். இங்கேயாவது லாங் சவுண்ட் வந்துச்சு. ஏன்னா ரெண்டு லெட்டர்னா இருக்குது, வவல் இருக்குது. புரியுதுங்களா? ரெண்டு லெட்டர் வவல் ஒட்டி இருக்கிறதுனால அது என்னாச்சு நமக்கு? அது லாங் சவுண்ட் கொடுத்துச்சு. இங்கே ரெண்டு கான்சனன்ட் லெட்டர் தான் ஒட்டி இருக்குது. ஒரே ஒரு வவல் ரெண்டு கான்சனன்ட் லெட்டர் ஒட்டி இருக்கு. அப்போ அதனால தான் என்னது இங்கே இருக்கக்கூடிய வவல் ஷார்ட் சவுண்டு. புரியும்னு நினைக்கிறேன். புரியுதா? இன்னொரு டைம் சொல்றேன் பார்த்துங்க. இங்கே இருக்கக்கூடியதில் பார்த்தோம்னா ரெண்டு வவல் என்ன இருக்கு? ஒட்டி ஒட்டி இருக்கிறதுனால முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்டு, ரெண்டாவது இருக்க வவல் சைலண்டாக மாறிச்சு. ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்தோம்னா ஒரே ஒரு வவல் தான் இருக்குது, அடுத்து ரெண்டு கான்சனன்ட் தான் இருக்குது. அதனால தான் இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய வவல் நமக்கு ஷார்ட் சவுண்டை கொடுக்குது. புரியுதுங்களா? சரி பாருங்க. இப்போ ஈக்கு ஷார்ட் சவுண்ட் நமக்கு என்னது? ஏ. அடுத்து என்ன சார் சவுண்ட்? என்னுக்கு என்னன்னா இன் சவுண்டு, டி அப்படின்னா இட் சவுண்ட் இல்லையா? அப்போ ஈனா ஏ சவுண்டு, என்னன்னா இன் சவுண்டு கொடுக்கும். அடுத்து டினா இட் சவுண்டு. அப்போ சொல்லுவப்போ என்ன இருக்குது? ஏ இன் இட் இல்லையா? என்ன இருக்குது? ஏ இன் இட் அப்படின்னு. அப்போ என்ன வரும்? என்ட் அப்படின்னு சொன்னோம். என்ன சவுண்ட் இருக்கும்? என்ட் அப்படின்னு சொன்னோம். அடுத்து பாருங்க. அகைன் ஏ இருக்கு. ஏக்கு என்ன சார் சவுண்ட்? இப்பதான் பார்த்தோமே. ஏனா ஆ, ஏனது ஆ. அடுத்து எஸ்னா இஸ் சவுண்ட் கொடுக்கும் இல்லையா? என்ன சவுண்ட் கொடுக்கும்? இஸ் சவுண்ட் கொடுக்கும். கேனா இக்கு சவுண்ட் இல்லையா? கேனா இக்கு சவுண்ட். இப்போ சொல்லுங்க சார் என்ன இருக்குது? ஆ இஸ் இக் அப்படி ஆஸ்க். என்ன வருது? ஆஸ்க் அப்படின்னு வரும். அப்போ ஏ எஸ் கே அப்படின்னா இது எப்படி ரீட் பண்ணுமா? ஆஸ்க் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க. இ எல் எஃப் இது எப்படி சார் வரும்? ஈனாலே இப்போதான் பார்த்தோமே. என்ன சவுண்டு? ஏ அப்படின்னு பார்த்தோம். ஈனாலே என்ன பார்த்தோம்? ஏ அப்படின்னு பார்த்தோம். எல்லுக்கு என்ன சார் சவுண்ட் பார்த்தோம்? எல்லுனா இல் இல்லையா? எல்லுனா இல் அப்படின்னு பார்த்தப்போ எஃப்க்கு என்ன சார்? எஃப்னா இஃப். சார் சொன்னப்போ என்ன? இ எல் எஃப் என்னது? ஈக்கு ஏ, எல்லுக்கு இல்லை, எஃப்க்கு இஃப். அப்படின்னா சார் வருது ஏ இல் இஃப் எல்ஃப். என்ன வருது? ஏ இல் இஃப் எல்ஃப் அப்படின்னு சொல்லி சவுண்ட் கொடுக்குது. அப்போ இஎல்எஃப் எப்படி ரீட் பண்ணணும்? எல்ஃப் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து இ பாருங்க. ஈக்கு என்ன சார் சவுண்ட்? இப்போதான் பார்த்தோமே. ஏ. ஜிக்கு என்ன சார் சவுண்டு? ஜீனா இக்கு அகைன் ஒரு ஜி இருக்கு. இதுக்கு என்னதான்? இக்கு தான் இல்லையா? ரெண்டு இது வருது. இப்போ என்ன பண்ணோம்? வழக்கம் போல ஏவா அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து இக்கு இருக்குது, அடுத்து இன்னொரு இக்கு இருக்குது இல்லையா? இப்போ ரெண்டு இக்கு வரும்போது என்ன பண்ணோமா? எப்போதுமே இந்த மாதிரி ரெண்டு மெய்யெழுத்து வருது, அதாவது ரெண்டு கான்சனன்ட் ஃபார்ம் ஒரே லெட்டரா வருது அப்படின்னா என்ன பண்ணோமா? இதை எடுத்துருவோம். ஒரு லெட்டர் நம்ம எடுத்துருவோம். அதை தான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது டபுள் ஜி சேர்ந்துச்சுனாலோ இல்லை டபுள் சே சேர்ந்தாலோ உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? இக்கு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டபுள் ஜி சேர்ந்தாலோ டபுள் கே சேர்ந்தாலோ என்ன ஆகும்? இக்கு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். டபுள் பி சேர்ந்துச்சுன்னா இல்லை டபுள் பி சேர்ந்துச்சுன்னா இப்பு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதெல்லாம் சொல்லுவாங்க இல்ல? ஆனால் நம்ம ஏன் பிரிச்சு அவங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னா, இதுக்கு அடுத்து இன்னும் லெட்டர் வந்தால், ஒருவேளை லெட்டர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண? கண்டிப்பா ரெண்டையும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இது கம்பேர் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து ஏதோ இருந்துச்சு அப்படின்னா அதை கம்பேர் பண்ணுவோம். அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறேன்? நான் பிரிச்சே காமிச்சு இந்த மாதிரி ரெண்டு இது வரும்போது உன்னை ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சொல்லிட்டேன். அது பண்ணோம்னா நமக்கு அந்த ஒரு லெட்டர்ஸ் பேருது. அப்போ எக் அப்படிங்கிற சவுண்டு கிடைக்குது. புரியுதா? புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க. INK அப்படின்னு இருக்கு. இதை எப்படி சார் பண்ணோம்? ஐனா இ சவுண்டு, என்னன்னா சார் சவுண்டு? என்னன்னா இன் சவுண்ட் இல்லையா? அடுத்து கேனா இக் சவுண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இது எப்படி வரும்? இன்க் அப்படின்னு வரும். என்ன வரும்?
இங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல வேற என்ன சொல்லலாம் சார்? இது இன்க்குன்னு சொல்லலாம். வேற எந்த எப்படி சொல்லலாம்? ஐக்கு வழக்கம் போல இ, ஐனா இ, என்கேனாலே நமக்கு என்ன வரும்? இங்கு சவுண்ட் வரும். என்ன வரும்? இங்கு வரும். அப்ப இங்கு. அப்போ உங்களுக்கு எந்த ஸ்ட்ரக்சர் வருதோ அந்த ஸ்ட்ரக்சர் ஆகுது. நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபோனிங் தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஜஸ்ட் வேர்டை ரீட் பண்ண தான் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஐடென்டிஃபை பண்ணுதோ அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்க. ஏன்னா என்கே அப்படின்னாலே நமக்கு என்ன சவுண்டு தான்? இங்கு சவுண்டு தான். சில பேர் என்ன பண்ணுவானே, என்னன்னா இன்னு, கேனா இக்கு அப்படின்னு சொல்லி இன்குன்னு படிப்பீங்க. இன்குன்னு படித்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இல்லை ஐஎன்கே அப்படின்னு போட்டு இன்குன்னு போட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? நமக்கு தேவை ஃபோனிங் எப்படி போட்டாலும் வந்துடும். அடுத்து பாருங்க, ஏடிபி பாசனம். ஏனது அ, ஏனா அ, பி அப்படின்னா இப்பு, அகைன் பி அப்படின்னா இப்பு. இப்படி ஒரு மாதிரி சொல்லிக்கான இங்க இருக்க இப்போ ஒரு இப்போ தான் நம்ம எடுத்துக்கணும். என்ன பண்ணுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன வரும்? ஒன்று மட்டும் எடுத்தா ஆப் என்ன வருது? ஆப் அப்படின்னு சொல்லி சவுண்டை கொடுக்கும். அடுத்து ஏஎஸ்ஹெச் என்ன சவுண்ட் வரும்? ஏனா ஏற்கனவே சொன்னா ஆ, எஸ் ஹெச்னா இஸ் சவுண்ட் கொடுக்கும். எஸ் ஹெச்னா சவுண்ட் இருக்கும். ஒரே சவுண்டு தான் இஸ். அப்போ என்ன வரும்? ஆஸ். என்ன சவுண்டு? ஆஸ் அப்படின்னு சொல்லி சவுண்டை கொடுக்கும். அடுத்து ஐ எல் எல் என்ன சவுண்டு? ஐனா இ, எல்னா ஏற்கனவே சொன்னோம். ஃபர்ஸ்ட் எல்லுக்கு ஒரு இல்லு, அகைன் ஒரு எல்லுக்கு இல்லு. ரெண்டு மனசு வைக்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்ன பண்ணோமா தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா அது நம்ம இல் அப்படின்னு மட்டும் போட்டால் போதும். ஸோ ரீகால் பண்ணலாமா? பாருங்க, ஓ ஏ ஆர் இப்போ ரீட் பண்ணோம். ஓ ஓ ஏ கே ஓக், ஏ ஐ எம் ஏம், இ ஏ டி ஈட், இ இ எல் ஈல், ஓ ஏ டி ஓட், ஏ டி இ ஏட், இ இ கே ஈக், இ இ பி ஈட். இது எல்லாமே V plus V plus C மெத்தட். இங்க பாருங்க, V plus C plus C மெத்தட். ANT ant, ENT ent, ASK ask, ELF elf, EGG egg, INK ink, APP app, ASH ass, ILL ill. So okay, the video is கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் பண்ணுன்னு நினைக்கிறேன். We will see the day 5 video. Thank you for watching.